السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாளைய தினம் ஹஜ்ஜாஜிகளுக்கு விசேஷமான ஒரு நாளாக இருக்கின்றது. ஹஜ்ஜாஜிகள் அரஃபா என்ற மைதானத்திலே ஒன்று சேரக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக நாளைய தினம் இருக்கின்றது. இந்த நாளை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அரஃபாவுடைய நாளையிலே அதிகமானவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றார். அரஃபாவை விட வேறு எந்த நாளிலும் நரகத்திலிருந்து மனிதர்கள் அதிகமாக விடுதலை செய்யப்படுவதில்லை. அரஃபாவுடைய தினத்தில் தான் அதிகமாக விடுதலை செய்யப்படுகின்றார்கள், ரிலீஸ் பண்ணப்படுகின்றார்கள். அந்த நாளிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹஜ்ஜாஜிகளை நோக்கி நெருங்கி வருகின்றான். அதற்கு பின்னால் அந்த ஹஜ்ஜாஜிகள் இருக்கக்கூடிய அந்த தோற்றம், அவர்களிடத்தில் காணப்படக்கூடிய அந்த இபாதத், அவர்கள் கேட்கக்கூடிய துஆ, இவைகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா பார்த்துவிட்டு கேட்டுவிட்டு மலக்குமார்களிடத்தில் பெருமை பாராட்டி பேசுகின்றான். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், மா அராதஹா உலா, இவர்கள் எதை நாடி வந்திருக்கின்றார்கள்? இவர்களது ஊரை விட்டு விட்டு வந்திருக்கின்றார்கள், குடும்பத்தை விட்டு விட்டு வந்திருக்கின்றார்கள், நல்ல வசதியாக தூங்கக்கூடிய நல்ல வசதிகளை விட்டு விட்டு வந்திருக்கின்றார்கள், தொழில்களை விட்டு விட்டு வந்திருக்கின்றார்கள். இவைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு எதற்காக வேண்டியவர்கள் இப்படியெல்லாம் கஷ்டமாக மிகச் சிரமத்துடன் ஒரே இடத்திலே ஒன்று சேர்ந்து இருக்கின்றார்கள், எதை நாடுகின்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த நாள் துஆவுக்குரிய நாளாக இருக்கின்றது. அதிகமாக ஹஜ்ஜாஜிகள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கின்றது. கண்ணியமானவர்களை, ஒரு தடவை அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ஒரு யஹூதி மனிதர் கேட்டார், அமீருல் முஃமினீன் அவர்களே, குர்ஆனிலே ஒரு ஆயத் இருக்கின்றது, அந்த ஆயத் யஹூதிகளாகிய எங்களுக்கு தௌராத்தில் இறங்கி இருக்கும் என்றால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக ஆக்கியிருப்போம் என்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அது எந்த ஆயத் என்று கேட்டார்கள். சொன்னார், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டது. இதற்கு பின்னால் அல்லாஹ் எந்த சட்டத்தையும் குர்ஆனில் இறக்கவில்லை. இதுதான் இந்த மார்க்கம், அனைத்தும் அகீதா சட்டங்கள் எல்லாமே பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய கடைசி ஆயத். அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே அரஃபாவுடைய தினத்தில் இறக்கப்பட்ட ஆயத் இது. முரதியான சொன்னார்கள், இது எந்த இடத்தில் எந்த நாளிலே இறக்கப்பட்டது என்று தெரியும். அரஃபாவுடைய மைதானத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா செய்து கொண்டிருக்கும் பொழுது அரஃபாவுடைய நாளையிலே இந்த ஆயத் இறங்கியது. இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கின்றான், இந்த உம்மத்துக்கு சொல்லப்பட்ட நல்ல ஒரு செய்தி இது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களது மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன். இந்த மார்க்கம் பூர்த்தியானது, இதில் யாரும் கையடிக்க முடியாது. நாம் நல்ல எண்ணத்துடன் இதெல்லாம் செய்வோம் அப்படியெல்லாம் செய்வோம் என்று புதிய எந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்க முடியாது. கண்ணியமானவர்களை, மார்க்கம் பூர்த்தியானது, இதில் யாரும் கையடிக்க முடியாது. புதிதாக நினைத்து புதிய விடயங்களை உட்புகுத்த வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஹுவ மர்தூதுன் மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்தில் இல்லாத விடயத்தை யார் உட்புகுத்துவார்களோ, கொண்டு வருவார்களோ, புதிதாக ஆரம்பிப்பார்களோ, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது ரிஜெக்ட் பண்ணப்பட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு பூர்த்தியான ஒரு மார்க்கத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான். இபாதத்துகளிலே புத்தியை போட்டு நாம் புதிதாக ஒரு இபாதத்தை உருவாக்க முடியாது. இபாதத்துடைய செக்ஷன் அது கம்ப்ளீட் ஆகிவிட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்துக்கு பின்னால் யாரும் புதிய ஒரு வணக்கத்தை கொண்டு வர முடியாது. வணக்கம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய பகுதி மட்டும்தான். அதற்கு பின்னால் புதிதாக ஒரு வணக்கத்தை கொண்டு வர முடியாது. இப்படியெல்லாம் செய்வோம் என்று முடிவு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உறுதியான கடுமையான ஒரு சட்டத்தை, ஒரு கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு பகுதி இது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது நிஅமத்தை உங்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டேன். உலகத்திலே 1000 நிஅமத்துகள் இருக்கும். நல்ல செல்வம், குழந்தை பாக்கியம், வீடு, பாதுகாப்பு எல்லாம் இருக்கும். அந்த பாக்கியங்கள் அனைத்துடன் தீன் என்ற பாக்கியம் இருக்க வேண்டும். தீன் என்ற பாக்கியம் இல்லை என்றால் அவருக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்கள் பூர்த்தியாக மாட்டாது. எனவே தீன் என்பது அல்லாஹ்வினால் கொடுக்கப்படக்கூடிய பெரும் ஒரு பாக்கியம். அது இருந்தால்தான் மனிதனின் வாழ்க்கை பூர்த்தியாகும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, தீன் என்ற நிஅமத்தை
நான் உங்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டேன். மூன்றாவது அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வரதீது லகுமுல் இஸ்லாம தீனன், இஸ்லாத்தை உங்களுக்கு நான் தீனாக பொருந்தி கொண்டு விட்டேன். இஸ்லாம் தான் உங்களது மார்க்கம், வேறு எந்த மார்க்கத்தையும் நான் பொருந்தி கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத்து இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபாவுடைய நாளையிலே செய்த ஒரு ஹுத்பா என்பது ஒவ்வொருவரும் கட்டாயம் வாசிக்க வேண்டியது, மனதில் எடுக்க வேண்டிய ஒரு ஹுத்பாவாக இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ்வா என்ற அந்த ஒட்டகத்திலே இருந்து கொண்டு அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க அந்த ஹுத்பாவை செய்தார்கள். சொன்னார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் ஹராமுன் அலைக்கும், உங்களது இரத்தம், உயிர், உங்களது சொத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு ஹராம். யாரும் யாருடைய உயிரிலும் கை வைக்க முடியாது, யாருடைய சொத்திலும் கை வைக்க முடியாது. அது ஹராமானது, அது கண்ணியமாக பாதுகாக்கப்பட வேண்டியது. கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா, இந்த நாளுடைய மரியாதையை போன்று. ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா, இந்த மாதத்தின் கண்ணியத்தை போன்று. ஃபீ பலதிக்கும் ஹாதா, இந்த கண்ணியமான ஊர் மக்காவுடைய கண்ணியத்தை போன்று என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலிய்யா தஹ்த கதமைய மௌதூஉன், ஜாஹிலியத்திலே இருந்த பழைய விடயங்கள் இப்பொழுது இஸ்லாம் வந்து விட்டது, அதை எனது காலுக்கு கீழால் போட்டு மிதித்து விடுகின்றேன், காலுக்கு கீழால் போடப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வதிமா உல் ஜாஹிலிய மௌதூஆ, ஜாஹிலியத்திலே கொல்லப்பட்ட உயிர்கள் இன்றைய நாள் பழிவாங்கப்பட மாட்டாது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சாச்சாவின் மகனுக்கு செய்யப்பட்ட ஒரு கொலை, அந்த கொலையை நான் மன்னிக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பின்னால் வட்டியை பற்றி சொன்னார்கள். வரிபல் ஜாஹிலிய மௌதூஅ, ஜாஹிலியத்தில் எடுக்கப்பட்ட அந்த வட்டி, அதை மீண்டும் யாரும் அதற்கு பதில் கடன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் இன்று கழிக்கக்கூடிய, இன்று நாம் இல்லாமலாக்கக்கூடிய வட்டி தான் எனது சாச்சா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அவர் மிகப்பெரிய ஒரு வட்டிக்கு கடன் வாங்கக்கூடியவராக, கடன் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அவரது வட்டியை நான் இன்று தள்ளுபடி செய்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான பகுதியை சொன்னார்கள். ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசா, பெண்களின் விஷயத்திலே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னகும் அஹதுமூஹுன்ன பிஅமானில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய அமானிதத்தை வைத்து அவர்களை திருமணம் முடித்திருக்கின்றீர்கள். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ், திருமணம் முடிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்லி நீங்கள் அவர்களை ஹலாலான மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு, அந்த பெண்கள் யார் வீட்டுக்கு வர முடியாது என்று நீங்கள் வெறுக்கின்றீர்களோ அவர்களை அந்த பெண்கள் வீட்டுக்கு அனுமதிக்க கூடாது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நான் எனது இந்த பகுதியை ஒப்படைத்து விட்டேன், எத்தி வைத்து விட்டேன், நீங்கள் நாளை மறுமை நாளையிலே நான் செய்ததை பற்றி கேட்கப்படுவீர்கள், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னாங்க, நஷ்ஹத் அன்னக கத் பல்லக்த் வ அத்தைத் வ நஸஹத், யா ரசூலல்லாஹ், நாங்கள் சாட்சி சொல்கின்றோம், நீங்கள் உங்களது பொறுப்பை சரியாக எத்தி வைத்து விட்டீர்கள், நீங்கள் அமானிதத்தை நிறைவேற்றி விட்டீர்கள், உம்மத்துக்கு நசீஹத்தை நீங்கள் சரியாக செய்து விட்டீர்கள் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஆள்காட்டி விரலை வானத்தை நோக்கி உயர்த்தினார்கள். சொன்னார்கள், அல்லாஹும்ம ஷ்ஹத், அல்லாஹும்ம ஷ்ஹத், யா அல்லாஹ் நீயே சாட்சியாக இருந்து கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த ஹுத்பாவை முடித்தார்கள். எனவே இந்த ஹுத்பா வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஹுத்பா, பெரும் ஒரு பாடத்தை சொல்லித்தரக்கூடிய ஒரு ஹுத்பாவாக இருக்கின்றது. எனவே இந்த நாள் ஒரு புனிதமான ஒரு நாளாக இருக்கின்றது. இந்த நாளிலே நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது மார்க்கம் காட்டித்தரக்கூடிய ஒரு முக்கியமான வழிகாட்டலாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்து அந்த அரஃபாவுடைய நாளை அடைந்து நரக விடுதலையை பெற்ற கூட்டத்திலே எம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.